ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல 10 நிமிஷத்துல நம்மளோட அக்குள்ள இருக்கிற கருமைய எப்படி நம்ம நிரந்தரமா போக்குறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல அதிகப்படியான இறந்த செல்கள் இருக்கிறதுனால அந்த இடமே ரொம்ப கருமையாயி பார்க்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்த 10ல இருந்து 15 நிமிஷத்துல நம்ம எப்படி நிரந்தரமாவே ஒயிட்டன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்க இதே மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பயன்படுத்துற எந்த சுகர வேணாலும் இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து இத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரப்பா நம்ம இத ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்க்ரப்ப உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ நல்ல வார்மான வாட்டரால வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்க்ரப்ப உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல எந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான கருமை இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க அந்த இடத்த நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. நீங்க உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற டர்ட், இறந்த செல்கள் இது எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் முன்னாடி இருந்ததை விட ஓரளவுக்கு கலராக ஆரம்பிச்சிருக்கும். நீங்க இந்த ஸ்க்ரப்ப அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த நீங்க நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துக்கு ஒரு பேக்கர் ரெடி பண்ண போறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குக்கிங்க்குலாம் பயன்படுத்துவோம் இல்லையா? அந்த சோடாவை தான் நான் இதுல பயன்படுத்தி இருக்கேன். அது கூடவே இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவுல அதிகப்படியான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இத நம்மளோட ஸ்கின்ல நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ஸ்கின்னை இது இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட்டன் பண்ணுது. அது கூடவே இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இதுல தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல எல்லா இடங்களையும் நல்ல ஒரு திக்கான லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை அந்த இடங்கள்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் அந்த இடத்த கம்ப்ளீட்டாவே ட்ரை ஆக விடுங்க. ஒன்ஸ் அந்த இடம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களோட அண்டர் ஆர்ம்ஸை நீங்க நார்மலான தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட அண்டர் ஆர்ம்ஸை நீங்க நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த நல்லா வைப் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் இல்ல அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் இதுல எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஹோம் ரெமடியில நம்ம பயன்படுத்தி இருக்கிற பேக்கிங் சோடாவை நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல நம்ம பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல இருக்கிற கருமை எல்லாத்தையுமே இது இன்ஸ்டன்டாவே ரிமூவ் பண்ணுது. இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கிற மஞ்சள் தூள்ல அதிகப்படியான ஆன்டி பாக்டீரியல் அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இதை நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல நம்ம பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஒருவேளை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால நம்மளுக்கு கருமை இருந்தது அப்படின்னா அத கூட இது சரி பண்ணுது. ஓவராலா இந்த ஹோம் ரெமடியை நீங்க ஒரே ஒரு முறை பயன்படுத்தி முடிச்ச உடனேயே உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருந்த 90% கருமை எல்லாமே நீங்கி இருக்கும். நீங்க இத தொடர்ந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் ரெகுலரா பயன்படுத்தி வரும்போது உங்களோட கருமை எல்லாமே நிரந்தரமாவே சரியாகும். நீங்க இந்த ஹோம் ரெமடிய உங்களோட ஃபேஸ ஒயிட்டன் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இத நீங்க உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்ல கிடைக்கிற ஒரு சில எளிமையான பொருட்கள பயன்படுத்தி நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற கருமைய எப்படி நம்ம ஒரே நாள்ல சரி பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.